டாஸ்மாக் ஸ்கேம், இந்தி ஸ்கேம், டெலிமினேஷன் ஸ்கேம், பட்ஜெட் ஸ்கேம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஸ்கேம்ஸ் பத்தின வீடியோ தான் இது. தமிழ்நாட்டுல டாஸ்மாக்ல மட்டும் 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குன்னு இடி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இல்ல 1000 கோடி கிடையாது, 40,000 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது தமிழ்நாடுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு சீனியர் ரிப்போர்ட்டர் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்கிறாரு? 40,000 கோடி கிடையாதுங்க, 2 லட்சம் கோடி வரைக்குமான ஊழல் நடந்திருக்கும் டாஸ்மாக்ல அப்படின்றத சொல்லியிருக்கிறாருங்க. 1000 கோடிக்கு மேல முறைகேடு நடந்ததா சொல்றாங்க. அது முழு விவரமும் முழு விசாரணை நடைபெற்று முடியும் போது சுமார் 40,000 கோடி முறைகேடு நடைபெற்றுவதாக தெரிய வரும் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்காங்க. சாதாரண குடிகாரன் கூட சிரிப்பான் அதை பார்த்தா. 2 லட்சம் கோடிக்கு நடந்திருப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசம் நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, 3 1 பங்கு அரசுக்கு வருவாயாக வராமல் வெளியில சுத்துது. யாருக்கு போகுது? ஜிஎஸ்டி கீழே மட்டும் இருந்ததுன்னா இந்நேரம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு விபரீதங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கும். ஏன்னா ஜிஎஸ்டி விதிமீறல்கள் கைது நடவடிக்கைக்குரியவை. எக்ஸைஸ் டியூட்டியும் அப்படிதான். ஆனால் ஜிஎஸ்டிக்கு கேள்வி முறையே கிடையாது. டைரக்டா ஃபேக்டரிஸ்லேருந்து கடை. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்க, நினைச்சு பார்க்க முடியாத ஊழலுங்க இது. அப்போ ஒரு தனியாக ஒரு ராஜாங்கத்தையே, ஒரு அரசாங்கத்தையே இந்த காரியத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த ஆலை நாள்தோறும் பயன்படுத்திய மின்சாரத்தின் அளவு 1000 மது புட்டிகளை, மது பாட்டில் உற்பத்தி செய்தால் எவ்வளவு தேவைப்படுமோ அதை விட அதிகமாக ஆகியிருக்கு. இப்படிதான் மாட்டுவான். எப்பேற்பட்ட திருடனும் ஒரு எவிடன்ஸை தன்னை அறியாமல் விட்டுட்டு போயிடுவான். 2 லட்சம் கோடிக்கு மதுபானத்தில் ஊழல் என்று அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருப்பதில் 5 1 பங்கு வைத்துக் கொண்டீர்கள் என்றால் கூட 40,000 கோடி ஊழல். அது உண்மை என்று நம்புவதற்கு நிரம்பவே நியாயங்களும் காரணங்களும் இருக்கின்றன. அப்போ ஒரு பக்கம் பகாசுர ஊழல், இன்னொரு பக்கம் மதவாதம். நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? மறைந்த ஜெயலலிதா டாஸ்மாக் மூலமாக தான் இனிமேல் மது விற்பனை நடக்கும்னு சில்லறை விற்பனையை மொத்தமாக அரசை கையகப்படுத்தின அந்த நாள்ல நடக்கிற ஊழல். ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, ஸ்டாலின் இது வரைக்கும் நிக்குது. இன்னைக்கு வெறும் 21க்கு பிறகு மட்டும் இதை நிறுத்திக்கிறாங்கன்னா அவர்கள் இதுல விளையாடுறாங்கன்னு அர்த்தம். அதிமுகவை காப்பாத்துறாங்கன்னு அர்த்தம். 1000 கோடி கக்கூசில ஊழல். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாத்தீங்களா? மாநகராட்சியில கக்கூசில கூட ஊழல் செய்யற ஒரு கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க பழிவாங்க நடவடிக்கைன்னு சொன்னீங்கன்னா மக்கள் மத்தியில் எப்படி ஈடுபடும்? யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த ஊழல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் மும்மொழி கொள்கையையும் தொகுதி மறுவரையையும் திமுக முன்கூட்டியே எடுத்து பிரிவென்டிவா பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். மதவாதத்துக்கு, பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் தூய்மையான நிர்வாகம் என்பது அடிப்படை தேவை. மொத்தமா இல்லாட்டியும் ஓரளவுக்கு அது தேவை. ஆனா நீங்க ஊரையே அடிச்சு வலையில போட்டு 3ல் 2 பங்கு சரக்கு தான் உள்ள வருது, 1 பங்கு வெளியில சுத்துது. 4 வருஷத்துல கண்டிப்பா லட்சம் கோடிக்கு மேல போயிருக்கும். அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பதற்கான உங்களுடைய எல்லா நியாயங்களும் அங்கேயே செத்து போகின்றன, அழிந்து போகின்றன. டாஸ்மாகோட ஸ்கேம் பத்தி சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 120 ரூபாய் மதிப்புள்ள பீர் 140 ரூபாய் வாங்குறாங்க. அதாவது கேஷா வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணாங்க கூட அந்த 20 ரூபாய் அடிஷனலா வாங்குறாங்க. அந்த 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படின்றது பேங்க் அக்கவுண்ட்ல தான் போக போகுது. அப்படியும் தெரிஞ்சு வாங்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த அக்கவுண்ட் எல்லாம் தான் இப்ப இடில மாட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றதையும் சொல்றாருங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, குடோன்ல இருந்து எடுத்துட்டு வரப்பட்ட அந்த சரக்கும் சேல்ஸ் பண்ண சரக்கும் டேலியே ஆக கிடையாது. இட்ஸ் ஏ பியூர் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதிகளை பார்த்து ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் கேட்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? தொடர்ந்து, அதாவது தமிழ்நாடு தொடர்ந்து இந்திய நிராகரிக்கிறீங்க, இந்தி தேவையில்லைன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்ல எடுக்கப்படுற படங்களை இந்தியில டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்றீங்க. அப்போ பணத்துக்காக மட்டும் இந்தி மொழி தேவைப்படுதா? இந்தி மக்கள் தேவைப்படுதா? அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் அன்போடு இருக்கணும் அப்படின்றதுக்கு மல்டிபிள் லாங்குவேஜ் வேணும். சோ எல்லா லாங்குவேஜ் எல்லாரும் பேசும்போது ஒரு சகோதரத்துவமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் அவர்கள் சொல்றாருங்க. பவன் கல்யாண் அவர்கள் இன்னொரு விஷயம் கேட்டிருக்காருங்க. என்ன அப்படின்னா, நார்த் இந்தியன்ஸ் உடைய ஒர்க் ஃபோர்ஸ் வேணும், ஆனா உங்களுக்கு நார்த் இந்தியாவுடைய லாங்குவேஜ் ஹிந்தி வேணாவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கிறாருங்க. டோட்டலா தமிழ்நாடு ஒரு லாஜிக் இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பணத்துக்காகவும் ஒர்க் ஃபோர்ஸ்க்காக மட்டும் இந்தி மக்கள், அதாவது நார்த் இந்தியன்ஸை எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த லாங்குவேஜ் வேணான்றது இது என்ன லாஜிக் அப்படின்ற கொஸ்டினை அரைஸ் பண்ணியிருக்காருங்க. டெலிமினேஷன் தமிழ்நாட்டுடைய எம்பி சீட் கவுண்ட்டை குறைக்க போறோம் அப்படின்றத எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண கிடையாதுங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, எம்பி சீட் கவுண்ட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி சீட் கவுண்ட்டை ரெடியூஸ் பண்ண போறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் கம்மியா இருக்கு, சோ எம்பி உடைய சீட் கவுண்ட்டை குறைக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ரிலேட்டடா துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? நார்த் இந்தியால அதிக பாப்புலேஷன் இருக்கு. அதாவது நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பன்னிங்க குட்டி போடுற மாதிரி நிறைய குட்டிங்க போட்டுட்டே இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்ல. அதனாலதான் எம்பி சீட் கவுண்ட் ரெடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 5 பேர் சேர்ந்து கூட ஒருத்திய மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க சொல்லியிருக்கிற விஷயம் எப்படி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு இன்டர்நெட்ல பேசிக்கிறாங்க அப்படின்னா,
நார்த் இந்தியாவும் சவுத் இந்தியாவும் பிரிச்சு பேசுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி வந்து ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் நம்ம படிச்சிருக்கோம். அதுபடி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவை தனியாவையும் சவுத் இந்தியாவை தனியாவும் பிரிச்சு பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறாருங்க. 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் ஒருத்தே தான் கல்யாணம் பண்ணிக்குவான். இது அவன் நாகரிகம். 5 பேருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதான் நார்த் இந்தியாவின் சட்டம். நீங்க எல்லாம் அறிவு உள்ளவர்கள், உங்களுக்கு தெரியாதா? தமிழ்நாடு நல்ல நாடு. நீங்க ஜனத்தொகை அதிகமா போயிடுச்சு, குழந்தைய பெற்றுக்காதீங்க. நமக்கு நாம இவன் அதுக்கு மேல நாம் இருவர் நமக்கு ஒருவர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி 10 போட்டுருக்காங்க. இவன் நாம் இருவர் நமக்கு எது வேணாம். அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு எது ஒருவர். அதுக்கப்புறம் சொல்றான் கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷத்துக்கு ஒண்ணும் வேணாம். நேற்று ஒரு கல்யாணம் சொல்றாங்க, என்ன ஒரு 4 வருஷத்துக்கு வேணாம். அறையிலானது அவன் தான் இப்போ ஆள் இல்லைன்னு எப்படி குறைக்கிறான். இப்போ வேகமா ப்ரொடியூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒன் ஆஃப் தி அபிஷியல் பேஜ்ல இருந்து ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பட்ஜெட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 3 வருஷம், அதாவது தொடர்ந்து 3 நிதியாண்டுகள்ல ஒரே திட்டத்துக்கு 1500 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க.